தமிழிசை வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசும்போது வந்து இந்த கூட்டணி பத்தி பேசியிருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி எங்களை வந்து நீங்க அடக்கி ஆளலாம்ன்றதுக்கான முகம் இது இல்ல. தமிழக அந்த மக்கள் லைம் லைட்ல இருக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் போடாதீங்க போடாதீங்க என்ன போடாதீங்க செய்தி போடாதீங்க. முதல்வர் வந்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு 4வது கேள்விக்கு முதல் பதிலையும் முதல் கேள்விக்கு 4வது கேள்வியும் கேளுங்க. இந்த கேள்வி முதலமைச்சர் கடைசியா பேசின நிகழ்வு இருக்கு. அவங்க படிக்கக்கூடிய அத்தனையுமே ஸ்கிரிப்டா எழுதிட்டு வந்து படிக்கக்கூடியது முதல்வருடைய மகனும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கட்டுப்பாடற்ற கூட்டமா? ஆமா, உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிட்டு டாஸ்மாக்ல நின்று குடி வாங்கி கொடுத்தது இல்லை. இவங்களுக்கெல்லாம் நான் மாற்றாதான் வரப்போறேன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. ஒரு மாநில தேர்தலுக்குள்ள வந்துகிட்டு என்டிஏ கூட்டணின்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்ற மிரர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட தாவேகாவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜலீல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தாவேகா அடுத்த கட்டத்தை நகர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பட்சத்துல தாவேகா மேல பல விமர்சனங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தமிழிசை வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசும்போது வந்து இந்த கூட்டணி பத்தி பேசியிருந்தாங்க. இந்த கூட்டணி பத்தியும் சேலம் பத்தின விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சேலம்ல மக்கள் சந்திப்பு நடக்க போகுது. மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசுவாருன்னு ஒரு கூட்டம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பல இடங்கள்ல விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட ஒரு சில இடங்கள்ல விஜய் அவர்கள் நேரடியா இப்போ வரைக்கும் அதிமுக பாஜகன்னு ஒரு மேடையில கூட பொதுவெளியில பேசலன்ற விமர்சனம் வைக்கப்படுது. ஒருவேளை சேலத்திலேயாவது விஜய் அவர்கள் அதிமுக பாஜகவை குறித்து பேசுவாரா? இல்ல, அந்த எந்த மாதிரி விருப்பம்னா அந்த மாதிரி விருப்பம்னா முதல்லயே சொல்லிட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? நீங்க இந்த மாதிரி எங்களை வந்து நீங்க அடக்கி ஆளலாம்ன்றதுக்கான முகம் இது இல்லை. எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆளு நான் இல்லை. உங்களுடைய அழுத்தத்துக்கெல்லாம் பயந்து போற ஆளு நான் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாவே 4 பாயிண்ட்ஸ்ல மகாபலிபுரத்தில் நடந்த நிகழ்வுல பேசியிருக்கிறாரு பொதுக்குழுவில். அது உங்களுக்கு தெரியும், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களிலுமே ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்கிறாரு. யாருக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடை பிடிச்சிக்கிட்டு வெள்ளை கொடை பிடிச்சிக்கிட்டு போகணுன்ற அவசியம் இங்கே எங்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருபோதும் இல்லை, வந்துடாது. பாசிசவாதிகளோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளன் என்ற முறையிலும் சொல்கிறேன், அதில் முழு உரிமையோடு நான் பயணிக்கக்கூடியவன்ற முறையிலும் சொல்கிறேன். பாசிசவாதிகளோடு ஒருபோதும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த கூட்டணியும் இல்லை. மறைமுகமா இருக்கான்னு மக்களுக்கு எப்படி பொதுவெளியில தெரியும்? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிமுகல தான் கூட்டணியில வரீங்க, பாஜகவோட கூட்டணி இல்ல, இது வந்து என்டிஏ கூட்டணி கிடையாது, இது அதிமுக கூட்டணின்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, இது என்டிஏ கூட்டணி. நாங்க என்ன கேட்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா அது என்டிஏ கூட்டணியா இருக்கிறோம். ஒரு மாநில தேர்தலுக்குள்ள வந்துகிட்டு என்டிஏ கூட்டணின்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்றதுதான் நினைச்சு மிகப்பெரிய ஒரு விந்தையா இருக்குது. இந்த சண்டை அவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும், அதுல நமக்கான வேலைகள் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகம் தனித்தே களம் காட்டுறதுக்கும் தயாரான ஒரு சூழல்ல இருக்கு. ஓகே, 2 நாட்களுக்கு முன்னாடி சேலம்ல மக்கள் சந்திப்பு நடக்கிற முன்னாடி மாவட்ட செயலாளர் அங்க ஒரு இளைஞர் பட்டாளத்தையே வந்து கூப்பிட்டு வச்சு தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தளபதிக்காக நிப்பீங்களான்ற வீடியோ நமக்கு சோஷியல் மீடியால வைரலா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, எங்ககிட்ட வந்து விஜய் அவர்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கறதா காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறமா சொல்றாங்க. தன்னுடைய மக்களை, தன்னுடைய அன்பான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் சந்திக்கிறாரு, மனம் திறந்து பேசுகிறாரு. மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் 75 ஆண்டுகள் நாங்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கிறோன்னு சொல்லக்கூடியவர்களும் 100 ஆண்டுகளினுடைய கட்சி எங்களுடைய கட்சி, நாங்கள் 54 ஆண்டுகள் கட்சியை நாங்கள் இப்போ பிடிச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாத்துக்குமாக ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றியமே வியந்து பார்க்கக்கூடியது அவருடைய பேச்சை மட்டும்தான். என்ன பேச போறாருன்னு கடந்த ஒரு வாரமான பேச்சு, அவர் பேசிட்டு வந்த பொண்ணு இதுதான் பேசினாரு, அடுத்த ஒரு வாரம் பேச்சு. இதுதான் இங்க தமிழக மக்கள். அந்த லைம் லைட்ல இருக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் போடாதீங்க போடாதீங்க. என்ன போடாதீங்க? செய்தி போடாதீங்க.
அரசியல் தலைவரா முதல்வர் வேட்பாளரா வரப்போறேன், தமிழ்நாடு மக்களுக்கு நான் தான் முதலமைச்சர்னு சொல்றக்கூடிய ஒரு வேட்பாளரை எப்படி மீடியா வந்து ஒருதலை பட்சமா காட்டாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், ஒருதலை பட்சம் பொதுவாக தான் காட்டுறீங்களான்னு கேட்குறேன். விஜய் அவர்கள் பேசுறதா லைவ் லிங்க் கொடுத்துறீங்க, லைவா எல்லாத்துலயும் நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். சோ அப்போது அது ஒரு விமர்சனம் தானே. இங்க விமர்சனங்கள் வைக்கிற பட்சத்துல தானே நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் பேசுறத காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அவர் பேசுறத எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்வர் வந்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு 4வது கேள்விக்கு முதல் பதிலையும் முதல் கேள்விக்கு 4வது கேள்வியும் கேளுங்க, இந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக எடுத்துக்கங்கன்னு சொல்றக்கூடிய ப்ரெஸ் மீட்டை நடத்தணுன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு. அப்படியா? எல்லாத்தையும் எழுதி வச்சலாம், எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து விஜய் அவர்களுடைய அந்த இதுல வச்சு குறிப்புகள் தாங்க இருக்கும். இப்போ நானுமே மேடையில் பேசக்கூடியவன் தான், குறிப்பெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேடையில் பேசிடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு லைன் தான் எழுதியிருப்பேன், ரதியிடம் பேசணும்னு சொல்லிட்டு, இல்லை எதை நோக்கி பேசணுன்ற கேள்வி இருக்கும். அந்த என்ன பேசணுன்றதை நினைவு கொள்ளணுன்றதுக்காக மட்டும்தான் அது இருக்குமே தவிர்த்து ஒன்லைன் தான் இருக்குமே தவிர்த்து மொத்தமாக புக் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அது என்னன்னா ஒரு சின்னதாக எழுதுனா அதனால அவருக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அந்த போல்டான லெட்டர்ஸ்ல இருக்கும், பார்த்தவொன்னே டக்குன்னு கவனத்துக்கு வர மாதிரி. இல்லை உதயநிதி பேசுகிற வீடியோக்கள் பல இருக்கு. இப்போ தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாணவர் மாணி நடத்தின வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த நிகழ்வு இருக்கு. அதோட காணொளிகள் நான் சொல்றது 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் இல்லாம பேசியிருக்கிறாரான்னு பாருங்க. போதுமா? நாட்டினுடைய துணை முதல்வர் வேற என்ன பண்ணணும்? முதலமைச்சர் கடைசியா பேசின நிகழ்வு இருக்கு. இந்த 2 கார் தொழிற்சாலையை திறந்து வச்சுட்டு பேசியிருக்கிறாரு 3 நாளைக்கு முன்னாடி. அதை வீடியோவை எடுத்து பாருங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம பேசுறாரா பாருங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய மாநாடு நடக்குது, முஸ்லீம் லீக்கினுடைய மாநாடு. அந்த மாநாட்டில் போய் பேசுறாரு. அவர் எல்லாத்தையுமே பேசிட்டு நான் சொன்னதெல்லாம் போதுமான்னு கேட்கிறாரு அங்கே உள்ள மக்களுக்கு. அது அத்தனையுமே ஸ்கிரிப்ட் பேப்பர்ல தான். அதை எடுத்து பாருங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரை பத்தி பேசுறீங்க. அவங்க படிக்கக்கூடிய அத்தனையுமே ஸ்கிரிப்டா எழுதிட்டு வந்து படிக்கக்கூடியது முதல்வருடைய மகனும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குறிப்பெடுத்து படிக்கிறாரா இல்லையான்றத ட்ரோன் வரைக்கும் தலைக்கு மேல விட்டு பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா? அவர் ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாரா, உங்களுடைய மக்களுடைய முகம் பார்த்து பேசுறாரான்னு கடந்த 4 நாளா 3 நாளா 2 நாளா நடந்த எல்லா நிகழ்வுகளையும் எடுங்க, நீங்க போடுங்க உங்களுடைய மொபைல்ல. நான் இப்போ உட்காந்து பார்ப்போம். மக்களுடைய முகத்தை பார்த்து பார்க்குறாங்களா, பேப்பரை பார்த்து படிக்கிறாங்களா முதல்வரும் துணை முதல்வரும்? ஆனா அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் யாரை பார்த்து பேசுறாங்கன்றதையும் காட்டுவோம். மறுபடியும் சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் நான் மாற்றாதான் வரப்போறேன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. அதுதான் பேசிட்டு இருக்காங்க, மாற்றாதாங்க வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சிருக்காங்க, அதனால நாங்களும் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சிருக்கோம். அவங்க ஸ்டேஜ்ல ஏறி போறாங்க, அதனால நாங்களும் ஸ்டேஜ்ல ஏறி போறோம். பேப்பர் இதுவே போதுமானதா? எந்த ஸ்டேஜ்ல நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பல இடங்கள்ல விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. தாமிக மட்டும் இல்லாம ஏங்க இந்த மாடல் வந்து அப்படியே சிஎம் பண்ணக்கூடிய மாடல்ல இவர் காப்பி பண்றாரு. ஒரு மாடல் இது இல்ல விஜய் பண்ணக்கூடிய செல்ஃபி எடுத்தது அவரோட மாடலா? ரேம்பாக்கு போனது அவரோட மாடலா? என்ன விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? யார் இப்ப நீங்க தானங்க கேட்டீங்க. ரேம்பாக்கு போனது அவரோட மாடலா? ரோட் ஷோ போறது அவரோட மாடலா? திமுக அது வரைக்கும் ரோட் ஷோ பண்ணலன்னு சொல்ல வரீங்க? இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லைன்னு சொல்றேன், பேசும் பொருள் இல்லைன்னு சொல்றேன். ரோட் ஷோன்ற வார்த்தைக்கான ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்து பேசும் பொருளா மாத்தினது அவருன்னு சொல்றேன். வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. அவர் மனசுல என்ன படுதோ, மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன இருக்குதோ அது அவர் பேசுவார். நான் அவர் இல்லையே. புரியுதுங்களா? அவர் பேசியதனுடைய எதிரொலியாக தான் நான் ஒழிக்க முடியுமே தவிர அவருடைய குரலாக நான் ஒழிக்க முடியாது. புரியுதுங்களா? நிச்சயமா அவருடைய குரல் பதிவு செய்யும், அதை நிச்சயமா நாங்கள் எதிரொலிப்போம்னு சொல்றோம். திமுகவை எதிர்த்து தான் இந்த முறையும் சேலம் மக்கள் சந்திப்பு இருக்குமா? ஆமா, இன்னைக்கு ஆட்சியில் அவர் தானே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 4 பேரை நிறுத்தணும் ரவுடின்னு சொல்றீங்க, நான் இவர் மட்டும்தான் ரவுடின்னு சொல்றேன். நீங்க 4 பேரையும் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது டைம் வேஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், இவன் அடிக்கணுமா அவன் அடிக்கணுமா இவன் அடிக்கணுமான்னு. என்னோட பார்வை எல்லாமே உங்க மேலதான் இருக்குது. அவரை மட்டும்தான் நான் அடிக்க போறேன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அப்ப நான் தெளிவா இருக்கிறேன்னா என்னுடைய பாதையும் பயணமும் தெளிவா இருக்கு. என்னுடைய வெற்றி இலக்கை நான் முடிவு பண்ணிட்டேன். ஜெயிப்பதும் தோப்பதும் மக்கள் கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் வெற்றியின் இன்னைக்கு மக்கள் வந்து சாரசாரையா கூடுவதும் இன்னைக்கு எந்த கட்சிக்கு இவ்வளவு பேரு தான் QR கோடு போட்டு அனுப்புங்கன்னு சொன்னது இது வரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றுல வேற எந்த கட்சிக்கு நடந்திருக்கு சொல்லுங்க ஐயா? QR கோடு கொடுத்தீங்கன்னா சோ அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் இங்க பலராலையும் விமர்சிக்கப்பட்ட ஒரு சம்பவமா இருக்கு. இதை தடுக்கிற விதமா தான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்களை அனுப்பணுன்றதுக்காக கட்சி எடுத்த முன்னேற்பாடு மட்டும்தான் அந்த QR கோடுன்றது. அதை ஒத்துக்கிறீங்களா? அதை தான் சொல்றோம். வருவதற்கு காசு கொடுத்தோ சாராயம் கொடுத்தோ சாப்பாடு கொடுத்தோ கூட்டப்படக்கூடிய கூட்டம் அல்ல.
மக்கள் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கட்டுப்பாடற்ற கூட்டமா? ஆமா, உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிட்டு டாஸ்மாக்ல நின்று குடி வாங்கி கொடுத்தது இல்ல. குடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே சைடிஸ் கொடுத்தோ சாப்பாடுக்கு பிரியாணி கொடுத்து பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி கறி அள்ளிட்டு போற கூட்டம் இல்ல. நீங்க மாநாடு போட்டு கூட தாவேக்கா ஒரு கூட்டத்தை நடத்தும். இது எதுவுமே இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னு உங்களோட கேமராவோட நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு 1000 ரூபா காசு கொடுத்துருக்கீங்க, 100 ரூபா காசு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க எவனாவது குடிக்காம இருந்திருக்கிறான்னு காட்டுங்க, இங்க யாராவது ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தான்னு காட்டுங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்காக ரோட்ல போயிடறான் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் எடுத்து போடக்கூடாது. அங்க இப்ப திடலுக்கு வந்து நிக்கிறான் இல்லையா, அதுல யார் இருக்கிறான்றத பாருங்க, பேசுங்கன்னு சொல்றோம். கண்டிப்பா. சரி, இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழிச்சு எங்களுக்காக பல விஷயங்கள் கோபமாவோ இல்ல உங்களுடைய விமர்சனங்களோ உங்க வச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய நேர்காணல்ல உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.